வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மித்ரா காலத்தில் ஆனந்த் வந்து தாலியை கட்டுறாங்க. பவானிக்கு ஆப்பு வச்சது மாதிரி இருக்குது. இந்த மித்ரா காலத்தில் தாலி கட்டிட்டல என் பேச்சு கேட்காம இவ ஒரு கேடு கட்டவ, இவ எனக்கு மருமகளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே ஆடி அடங்கி போய் நிற்கிறாங்க பவானி. இந்த சைடு பார்த்தானா நம்ம செய்தவனை நமக்கே வினையாக வந்து அமைஞ்சிட்டு அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. நம்ம ஆதி பாரதி ரெண்டு பேருமே ஒன்று செய்கிறாங்க. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு ஆனது வந்து இந்த மித்ராவுக்கு நான் தான் தாலி கட்டணும், இவளை வந்து திருத்த முடியாது, நம்ம சொன்ன மாதிரி ஸ்கெட்சை போட்டுற வேண்டியதா, நீங்கள் எல்லாம் வாங்கடா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கால் பண்ணி வந்து வரவேற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த பவானி மித்ரா சுதாகர் இவங்க எல்லாமே வந்து ஆதியை வந்து ஏமாற்றணும், ஆதியை வந்து ஏமாற்றி மித்ரா காலத்தில் ஆதி தாலி கட்ட வைக்கணும், நம்ம எப்படியாவது ஆதியின் சொத்து செல்வாக்கு எல்லாத்தையும் ஆட்டை போட வழி அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம எப்படியாவது துறையை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம பாரதியை வந்து எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டோன்னா வேறு வழி இல்லை, துறை தான் ஒரு வழி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பார்த்தோன்னா ராஜேஸ்வரி பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு திட்டத்தை போட்டு எப்படியாவது ஆரியம் பாரதியும் பிரித்து மித்ராவை ஆதி வாழ்க்கையில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து முயற்சி நடக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தவக்களை கேட்குறாங்க, அண்ணே இப்போ இந்த கரெக்டான நேரத்தில் அண்ணியால் வந்து எவிடன்ஸை கொண்டு வர முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அண்ணியால் கொண்டு வர முடியும், அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக என்ன யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா பாரதி, அதனால் கண்டிப்பாக எவிடன்ஸை வந்து கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாடா, நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து நான் என்ன இருந்தாலும் நான் என்றைக்கும் ஆதிக்க பாரதி தான், பாரதிக்கு தான் நான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு நம்ம கடவுளே என்ன பண்ண அப்படின்னு இருக்க நேரம் பிரியா வந்து துறை வந்துட்டாங்களா, உண்மையை சொல்லிட்டாங்களா மேடம் அப்படின்னு சொன்னேன். இல்லை துறையை நான் கண்டுபிடிக்கலான்னு, நிச்சயமாக அவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவேன், நீ வந்து கண்ணு முழிச்சல, அது ரொம்ப சந்தோஷம் பிரியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. பிரியாவை வர வச்சு உண்மையை உடைக்க முடியுமா எப்படின்னு வந்து யோசித்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஆனந்துக்கு இந்த மித்ராவை நான் ஒன் சைடாக எவ்வளோ காலம் லவ் பண்ணியிருக்கேன் துரத்தி, ஆனால் இந்த மித்ரா யானோ தெரியல என்னை கண்டுக்கிட்டே மாட்டேங்கிறா, ஆனால் நான் அவன் மேலே பைத்தியமாக ஏதோ ஒரு ஈர்ப்பு என்னை இழுத்து அவளுக்கு பின்னாடி சுத்த வச்சிருக்கு, நான் அவளுக்காக தான் இருக்கிறேன், அப்படி இருக்க நேரம் இவ ஏன் வந்து கல்யாணம் முடிஞ்ச என் ஆதி என்ன பின்னாடி திரிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல, அவளுக்கு மூக்கை உடைக்கணும், ஆதி என்னனும் பாரதி என்ன சேர்ந்து வாழணும், பாரதி அந்நியம், அதுக்கு என்ன வழி உண்டோ அதை தான் பண்ணணும், நிச்சயமாக வந்து இந்த மித்ராவின் காலை உடைக்கணும்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை, அதுக்கு தான் நான் அவள் கழுத்தில் கெட்டப்பட தாலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆனந்த் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கால் பண்ணி, டேய் நீங்கள் அங்கே இருந்தது போதண்டா, இந்த மித்ரா எனக்கு ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டா போல இருக்குது, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இவள் என் வாழ்க்கையில் வரணும், அப்படி இப்படின்னு நான் அவட்டையும் இவ்வளோ தூரம் வந்து மைண்ட் வாஷ் பண்ணி பார்த்தாச்சு, அந்த கேடுகெட்ட வாழ்க்கை உனக்கு எதுக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நான் சொல்லி பார்த்தாச்சு, ஆனாலும் இந்த மித்ரா யானோ இடம் கொடுக்க மாட்டேங்கிறா, இதுக்கு மேலேயும் மயிலை இறக்க போடுனா அது நடக்காது, நம்ம தான் மயிலை பிடிச்சி பிடுங்கி இழுக்கணும் போல், அப்படி தான் இந்த மித்ராவும், அதனால் மித்ராவுக்கு நம்ம ஒரு பாடம் கற்பிக்கணும், நீங்கள் நிச்சயமாக எல்லாரும் கிளம்பி இங்கே வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆனந்து வர வைக்கிறாங்க. நான் பாட்டியையே வந்து இந்த ஆதியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்ததுக்காக நான் வந்து கொலை பண்ணிட்டேன், இப்போ பாட்டி கதையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா மனசில் ஒரு உள்ளக்குள்ளே இருந்தாலும் இந்த சொத்து பத்து எனக்கு தேவை, அதுக்காக தானே நான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன், இதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு வந்து ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே விரிச்சிக்கிட்டு இருக்காங்க.
அப்படின்னே வந்து சொல்லலாங்க மித்ரா. அந்த நேரத்தில் தான் நம்ம பார்க்குறாங்க இந்த கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் இப்போ நடக்க போகுது அப்படின்னு வந்து அதுக்குள்ளே எந்த ஆதாரத்தையும் பாட்டிகிட்ட வந்து நிரூபிக்காட்டா கண்டிப்பாக ஆதி மித்ரா கல்யாணம் நடந்துடும். அப்படி இருக்க நேரம் ராஜேஸ்வரி பாட்டியை காணலை. அவங்க தானே இதை மின்னுக்கு நின்று நடத்தணும். அந்த பாட்டி எங்கே போனாங்க அப்படின்னு சொன்னா அவசரமாக பாட்டிக்கு ஒரு கால் வந்து அவங்க எங்கேயோ போயிருக்காங்க. ஆனால் அதுக்காக இந்த கல்யாணத்தை நிற்க வைக்கண்டா ஆதி, நம்ம இருக்கோம்ல இந்த உப்பு கூட மற்ற ஃபங்க்ஷனை நடத்தலாம் அப்படி இப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பில்டப்பை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பாரதி ராஜேஸ்வரி பாட்டியை தேடி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம மித்ரா ரூமாக சோதனை போடுறாங்க. அப்போ தான் கட்லை கீழே ராஜேஸ்வரி பாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே வந்து ஷாக் ஆகுறாங்க. பாட்டியை தூக்குறாங்க, தண்ணியெல்லாம் தொளிக்கிறாங்க. பாட்டியை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க யாராக இருந்தாலும் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து கோவத்தில் கொத்தளிக்கிறாங்க. அப்போ தான் ராஜேஸ்வரி பாட்டிக்கு கொஞ்சமாக ஞாபகம் வருது. அவங்க சொல்கிறாங்க, மித்ரா கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டு பாரதி, உன்னை நான் நம்பலை, ஆனால் இப்போ நம்புகிறேன். என் பேத்தி ஒரு கேடு கெட்டவ, அவள் வந்து உன் வாழ்க்கையை அழிச்சிருவா, அதை தடுத்து நிப்பாட்டி என்னை கூட்டிகிட்டு போ பாரதி, நான் உண்மையை எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பாட்டியை ராஜேஸ்வரி பாட்டியை அப்படியே தூக்கிக்கிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து பாட்டி என்ன சொல்கிறாங்க பாரதி அப்படின்னு சொன்னா, இந்த நிலைமைக்கு யாரு காரணம், மித்ரா தான் அப்படின்னு தூக்கி வரையும் போடும்போது மித்ரா அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் நிப்பாட்டப்படுது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் நின்னா ஆதி அண்ணனும் நம்ம பாரதி அண்ணனும் பாரதி அண்ணியும் ஒன்று சேரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உண்மையாக ஆதியோட மனைவி பாரதி தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க உண்மையை மறைக்காங்க. இப்போமாவது உண்மையை சொல்லுங்க அண்ணி அப்படின்னு வந்து தவக்கலை சொல்ல நேரம், நான் உண்மையை சொன்னால் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஆயிரும் அப்படின்னு நான் இவ்வளோ காலம் மறைச்சேன். இதுக்கு பிறகு நான் மறைக்கல. உண்மையாட்டே நம்ம 2 பேரும் கணவன் மனைவி தான் அப்படின்னு சொல்லுவேன். இத்தனை வருஷம் உங்கள் வாயிலேருந்து இந்த உண்மை வர்றதுக்கு எடுத்துருக்கல. நானும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு உங்கள் பின்னாடி நான் இந்த உண்மையை தெரிஞ்சு பல வருஷமாக வந்து பல நாட்களாக இருக்கேன். இப்போ தான் வந்து நீங்கள் உங்கள் வாயிலேருந்து இந்த உண்மை வருது அப்படின்னு தன்னோட கழுத்தில் இருக்க மாலையை தூக்கி எறிகிறாங்க. மித்ரா, இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு, எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, பொண்டாட்டி இருக்காங்க. அப்படி இருக்க நேரம் உன் கழுத்தில் நான் தாலி கெட்ட அளவு முட்டாள் இல்லை. உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம், ஐயோ நம்ம என்னென்ன நினச்சி அந்த ஆதியை திட்டம் போட்டோமோ அது எல்லாமே சொதப்பிடுச்சே அப்படின்னு வந்து தடப்பாடாக அடிக்கிறாங்க. அப்போ தான் கவலைப்படாத மித்ரா, நின்று போன கல்யாணம் உன்னை யாரும் கட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்து நீ கவலைப்படாத. கையோட தாலியோட ஆனந்த் வராங்க. டபுக்குனி வந்து மித்ரா கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. ஷாக் ஆகிறாங்க பவானி. என்ன நம்ம வெட்டின குழியில் நம்மளை வந்து நம்மளே விழுந்துட்டோம், நம்ம செய்தவனை நமக்கே வந்து எம்மனா வந்து அமைச்சிடுச்சு. இந்த மித்ரா மாதிரி ஒரு கேடு கெட்டவ எனக்கு மருமகளா? ஐயோ ஆனந்த், நீ என்ன பண்ண? இவ கழுத்துல இருக்குடா தாலியை கட்டுற, இவளே ஒரு கேடு கெட்டவ, இவ நம்ம வீட்டில் காலடிச்ச விட்டுனா வழங்குமா, இவ ஒரு கொலைகாரிடா அப்படின்னு வந்து உண்மையை கக்குறாங்க. மித்ரா வந்து பாட்டியை வந்து இந்த நிலைமைக்கு ஆக்குனது இந்த மித்ரா தான் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க.